ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா பார்க்க போகிறோம். நார்மலாக ரவை விட இந்த கோதுமை ரவை உப்புமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியும் கூட. இந்த கோதுமை ரவை உப்புமா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதும் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா வறுத்துட்டு உப்புமா செஞ்சுக்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்ருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை சின்ன அம்மியில் போட்டு நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. காய் ஓரளவுக்கு வந்ததும் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரவை கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லலாம் ரவா உப்புமா சாப்பிட்ருக்கீங்களா, அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் அண்டு டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.